தலைவர் முன்னால் ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். சென்ற திமுக தீய ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை என்று ஒரு துறை இருந்தது. அதற்கு ஒரு அமைச்சர் இருந்தார். முன்னாள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1963 to 66 ஆட்சி காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த கோயில் இனாம் நிலங்களை உழுதவர்களுக்கு குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தார். கிட்டத்தட்ட 50, 60, 70 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர்களுடைய வீடுகளை சீல் வைப்பது, காலி செய்வது, அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது கரூருக்கு மட்டுமல்ல, கரூரில் தான் அதிகமாக நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனி கவனம் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், கோவில் இனாம் நிலங்களே குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதில் விவசாயம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்கள் முன் இன்று இயக்கத்திலே நாங்கள் இணைந்ததை நான் பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன்.